வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர். நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது வந்து பிரியாணி தான். அதோட கூட அந்த கீர் அரிசி கீருன்னு கொடுப்பாங்க. அரிசி கீருன்னு சொல்லுவாங்க, பாயசம்னு சொல்லுவாங்க. அதுவும் பிரியாணி இருந்தால் கண்டிப்பாக அது இருக்கணும். அதுதான் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலாக ஒன்று செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்ன பாதாம், முந்திரி, பிஸ்தா மூணுமே ஒரு 5 எடுத்து தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஊறினா தான் அது நம்ம கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நட்ஸு ஊறின்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே நமக்கு கீருக்கு தேவையான அரிசி எடுக்கலாம். அது வந்து நான் சீரக சம்பா தான் எடுத்துருக்கிறேன். பாஸ்மதியும் போடலாம், சீரக சம்பா போடலாம். அப்படி இல்லைன்னா பச்சரிசி கூட நம்ம போட்டுக்கலாம். இதில் நம்ம 1 கப்பு அரிசி எடுத்துக்கலாம். 150 கிராம் ஜீரக சம்பா அரிசி. இதே குறைஞ்சது 10 பேருக்கு நல்லா சாப்பிட்லாம். தாராளமாக இவ்வளோ போட்டாவே நம்ம 10 பேருக்கு ஆகிற மாதிரி ஆகும். இது நம்ம தண்ணியில் ஊற்றி ஊற வச்சிடலாம் ஒரு 1/2 மணி நேரம். பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம தோல் எடுத்துட்டு இது பொடியாக கட் பண்ணிக்கலாம். இது பூரா முதல்ல தோலையும் எடுத்துடணும். இது நட்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிச்சு. இதில் ஒரு 4 ஏலக்காய் எடுத்துக்கலாம். சாரப்பருப்பு 1 ஸ்பூன். இதெல்லாம் நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும். நெய் 1 ஸ்பூன் ஆகிற மாதிரி சேர்த்துடலாம். ஏலக்காய் போட்டுடலாம். அப்படியே நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்துடலாம். இதுலேயே இந்த சாரப்பருப்பும் சேர்த்துடலாம். இது நெய்யில் வறுத்து போடும்போது நல்லா வாசனையாக கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இது வறுபட்டுருச்சு. இது எடுத்துடலாம் தனியாக. இப்போ ஊற வச்ச அரிசி நல்லா 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. பருப்பெல்லாம் வறுத்தோம் இல்லை, அதில் கொஞ்சம் நெய் இருக்குது. அந்த நெய்யிலே இது வறுத்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் சுண்டிடணும். அப்போ லேசாக அந்த அரிசி வறுபடுற மாதிரி இருக்கணும். அந்த சமயத்தில் எடுத்துடலாம். நல்லா பொரிய வறுக்க தேவையில்லை. சும்மா லேசாக நெய்யில் ரோஸ்ட் ஆகணும், அவ்வளோதான். போதும், அதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வறுத்து வரிச்ச அரிசி வந்து நம்ம பெரிய பாத்திரம், அகலமான பாத்திரம், கனமான பாத்திரத்தில் பாலும் தண்ணியும் கலந்து வேக வைக்கலாம். அது நமக்கு அவ்வளோ நேரம் பொறுமை இல்லை, இது இல்லைனாக்கா இப்போ சட்டுன்னு சீக்கிரம் முடிக்கணுன்னா நம்ம குக்கரில் 1 விசில் விட்டு 1 விசில் 2 விசில் விட்டு கூட வேக வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் செய்ய ஆரம்பிக்கலாம். இதில் தான் 1 கப்பு அரிசி போட்டோம். நம்ம அதுக்கு 1க்கு 4ன்ற மாதிரி எடுக்கணும். அது ஃபுல்லாக பாலே ஊற்றினா அடி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கணும். 2 பால் 2 தண்ணி கலந்துக்கலாம். அப்புறம் தனியாக இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்த போகிறோம். இந்த அரிசி சேர்த்துடலாம். கொஞ்சம் தீ கம்மியாகவே வைக்கணும். பால் இதாகிறதுனால மேலே பொங்கி பொங்கி வரும். மூடி போட்டு 2 விசில் வர்ற மாதிரி வேக வச்சுக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம், இறக்கி வச்சிடலாம். இப்போ அடுத்து பாலில் நம்ம காய வச்சுக்கலாம். 1/2 லிட்டர் பால் ஊற்றி வச்சுருக்கு. இது சூடு ஏறட்டும். பால் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அது குங்குமப்பூ வந்து பாலில் ஊற வைக்க போகிறோம். இதுனா அது கலரும் வரும், வாசனையாகவும் நல்லாயிருக்கும். இது வந்து பாலில் ஊற வச்சிட்டோம்னா கலர் மாறிடும். பாருங்க, ஊற்றின உடனே அப்படியே மாறிடும். அது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அது பாலில் வெந்துடுச்சு. இப்போ இதுலேயே இன்னும் கொஞ்சம் பால் இது காய வச்சுக்கிறேன்னு ஒரு 1/2 லிட்டர் காய வச்சுக்கிறேன். அது இதில் சேர்த்துடலாம். ஏடாக இருக்கும், அதனால் வடிகட்டி வச்சு சேர்த்துருவேன். இது குங்குமப்பூ போட்டு வச்சு பாருங்கள், என்ன கலர் வந்துருக்குது. இப்போ இதுவும் அதில் சேர்த்துடலாம். இது சர்க்கரை போடாத பால்கோவா ஒரு 100 கிராம் எடுத்துக்குது. அதுவும் இதில் சேர்த்துடலாம். கடையில் ஸ்வீட் கடையில் கூட கேட்டால் கொடுப்பாங்க. அப்படி கிடைக்கலன்னா சர்க்கரை போட்டதை கூட கொஞ்சம் வாங்கிட்டு நம்ம சர்க்கரை போடும்போது கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம்.
கோவாவும் பாலும் சேர்ந்து கொதிச்ச பின்னால் கோவாலாம் கரைஞ்சிடணும். அப்புறமா நம்ம சுகர் சேர்த்தணும். இந்த அரிசி இதில் ஒன்று எடுத்தோம், இப்போ சர்க்கரை இதில் பாதி சேர்த்தணும். சர்க்கரை கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கிற முந்திரி, பாதாம், பிஸ்தா இதை சேர்த்துடலாம். இதில் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்த்தணும், இல்லைன்னா பால் திரிஞ்சு போயிடும். கொஞ்சம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம். இந்த அரிசி கீர் பாயசம்னுவாங்க, இல்லைன்னா முத்தஞ்சன்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. ரெடி ஆகிடுச்சு. சேனலில் சப்ஸ்கிரைபர் ஐஸ்வர்யான்னு சென்னையில் இருக்கிறாங்க. அவங்க தான் இது வேணும் எங்களுக்கு செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அவங்களுக்காக தான் இது. ஐஸ்வர்யா, உனக்காக தான்மா இது டெடிகேட் பண்ணுறேன். பாதாம், முந்திரி, பிஸ்தா, பால்கோவா, மில்க் மேடு எல்லாம் போட்டு ரொம்ப ரிச்சான ஒரு இது. அதுமாரி இது செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு வாரம்னா கூட நல்லா தாங்கும். இதுமாரி உங்களுக்கும் ஏதாச்சும் முக்கியமானது தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வேணும் செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். நான்வெஜ்ஜா வெஜ்ஜு எதுனாலையும் பரவாயில்ல. கலைமணி கிச்சனை பார்க்குறவங்க கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு டிஷ்ஷோடு உங்களை பார்க்குறேன். பை.